ஹே காய்ஸ், இன்னைக்கு நம்ம நருட்டோல நம்மளோட ஃபேவரட் கேரக்டர்ல என்னென்ன வயசுல இறந்து போனாங்கன்றது தான் பார்க்க போறோம். இது கொஞ்சம் வித்தியாசமான வீடியோ ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. அதுக்கு முன்னாடி வெல்கம் டு டாப் டேக்கர். முதல்ல நம்ம பார்க்க போறது உனோக்கி. இவர் தான் தேர்ட் சுச்சுக்காக ஸ்டோன் வில்லேஜ் சேர்ந்தவர். இவரால் பார்ட்டிகல் ஸ்டைல் ஜுட்ஸுலாம் யூஸ் பண்ண முடியும். நல்லா வாழ்ந்துட்டு 94 வயசுல இறந்து போயிட்டாரு. ரெண்டாவதாக பார்க்க போகிறது காக்கசு. எப்படி அண்டர்டேக்கருக்கு 10 உயிரும் அதே போல் காக்கசுக்கு 5 உயிரை வச்சு செஞ்சுரி போடுவான்னு பார்த்தா 91 வயசுலேயே இறந்துட்டான். அடுத்து நம்ம பார்க்க போகிறது டான்ஸோ. லீப் வில்லேஜுக்காக பல பேரோட உயிர் எடுத்திருக்காரு. லீப் வில்லேஜுக்கு திரும்ப போகிற வழியில் சாஸ்கே கையில் சிக்கி 73வது வயசுல இறந்து போயிட்டாரு. அடுத்து பார்க்க போகிறது கிரானிச்சியோ. காராவை திரும்ப உயிரோடு கொண்டு வரதுக்காக அவங்களோட உயிரை கொடுத்து அவங்களும் 73 வயசுல இறந்து போயிட்டாங்க. அடுத்து நம்ம பார்க்க போகிறது தேர்டோக்காக இருசன் சருட்டோபி. வளர்த்த கடா மாறல பையன்வாங்க. அதே போல தான் அவரோட ஸ்டூடெண்ட்டான உரோச்சு மாறுவே அவரை கொண்டுட்டான். இவரும் 69 வயசுல இறந்து போயிட்டாரு. அடுத்து நம்ம பார்க்க போகிறது மாஸ்டர் ஜிரையா. பெயினோட கோட்டைக்கு சோலோவோ போயிட்டு அதில் 5 பெயின் கூட சண்டை போட்டு அதில் 3 பெயினும் கொண்டுட்டு கடைசியில் இவரும் பெயின் கையாலே இறந்துருவார். இவர் சாகும்போது இவருக்கு 54 வயசு. இவருக்குமே வளர்த்த கடா மாறல பஞ்ச மொமெண்ட் தான். அடுத்து நம்ம பார்க்க போகிறது கென்ககு. இவனுங்க 2 பேருமே ஒத்துமையான அண்ணன் தம்பிங்க. 2 பேருமே சாவடியுமே ஒத்துமையா 44 வயசுல இறந்து போயிட்டாங்க. அடுத்து நம்ம பார்க்க போகிறது ஷிகுமாரோட அப்பா, ஈனோட அப்பா. இவங்க 2 பேருமே டெய்லி பீஸ்ட் பாம் தலையில விழுந்து இறந்துட்டாங்க. இவங்க சாகும்போது இவங்களுக்கு 42 வயசு. நெக்ஸ்ட் ஃபுகாக்கு உச்சிகா. இவர் தான் இட்டாச்சியோட அப்பா. இட்டாச்சி கையாலே இறந்துடுவார். இவர் சாகும்போது இவருக்கு வயசு 40. அதுக்கப்புறம் மிக்கிட்டோ. இவங்க தான் இட்டாச்சியோட அம்மா. இவங்க சாகும்போது இவங்களுக்கு 35. அடுத்ததான் பார்க்க போகிறது மைட் டை. இவர் தான் மைட் கையோட அப்பா. மனுஷன் சாதாரணமாக சாகலை. 7 இந்த ஸ்வாட்மேன் கூட சண்டை போட்டு அதில் 4 பேரை போட்டு தள்ளிட்டு அதுக்கப்புறம் தான் இவர் இறந்து போயிருப்பார். அந்த மாதிரி அவர் சாகும்போது இவருக்கு 35 வயசு. அதுக்கடுத்து நம்ம பார்க்க போகிறது பப்பட் கொஞ்சம் சசூரி. ஆயா கையாலையும் சாக்குரா கையாலையும் அடி வாங்கி 35வது வயசுல இறந்து போயிட்டான். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது நெகட்டோ. ஒரு 100-150 பேரை கொண்டு இருப்பான். நருட்டோ ஒரு 40 நிமிஷம் பேசியிருப்பான். அவன் பேசினதை கேட்டு மனசு மாதிரி இறந்த எல்லாருமே திரும்பி உயிரோடு கொண்டு வந்துட்டு கடைசியில் இவன் இறந்துட்டு இருப்பான். அந்த மாதிரி இவன் சாகும்போது 35 வயசு. அடுத்ததான் நம்ம பார்க்க போகிறது கோனான். நெகட்டோட ரெனேகானை தேடி ஒபிட்டோ வருவான். ஆனால் கோனானும் அந்த ரெனேகானெல்லாம் கொடுக்க முடியாதுன்னு சொல்லிட்டு ஒபிட்டோ கூட சண்டை போட அந்த சண்டை இன்னும் என் கண்ணுக்குள்ளேயே இருக்குது. நீங்கள் யாராச்சும் பார்க்கணுன்னா நம்ம சேனல்ல இந்த வீடியோ இருக்கும், மறக்காம செக் பண்ணி பார்த்துருங்க. ஸோ அந்த மாதிரி கோனான் பயங்கரமாக சண்டை போட்டு சாகும்போது அவளுக்கு வயசு 35. அடுத்ததான் நம்ம பார்க்க போகிறது கிசாமி. கிசாமிவை மைட்டிக்கையும் பல முறை மீட் பண்ணியிருப்பாங்க. ஆனாலும் மைட்டை கிசாமிவை பார்க்கும்போது எல்லாமே உன்னை எங்கேயோ பார்த்தா மாதிரி இருக்கு, ஆனால் எங்கே பார்த்தேன்னு தெரியலன்னு சொல்லிட்டு கிசாமிவை டோட்டலாக மறந்துட்டு இருப்பாரு. எனிவே இந்த கிசாமி சாகும்போது அவனுக்கு 33 வயசு. அடுத்ததான் நம்ம பார்க்க போகிறது ஜிரிக்கோ. மனுஷன் மொட்டை அடிச்சுக்கிட்டு மாசா இருப்பார். ஒரு ஜுட்ஸோ பண்ணுவா இருப்பாருங்க. பல கைகள் வந்து அப்படி பஞ்சு வைக்கிற மாதிரி. இன்னும் அது என் கண்ணுக்குள்ளேயே இருக்குது. இவர் சாகும்போது இவருக்கு வயசு 31. அடுத்து நம்ம யாரை பற்றி பார்க்க போகிறோம்னா டோபி. அது யாருன்னு தெரியாதவங்களுக்கு தான். எல்லாம் தெரிஞ்சவங்களுக்கு ஒபிட்டோ உச்சியா. கிளைமேக்ஸில் நம்ம நருட்டோ சாஸ்கியாவை காப்பாற்றுறதுக்காக குறுக்க வந்து காவியோ கையால் இறந்துருவான். அந்த மாதிரி இவர் சாகும்போது இவனுக்கு வயசு 31. அடுத்ததான் நம்ம பார்க்க போகிறது ஆசுமா. இவர் சாகும்போது இவருக்கு வயசு 30. இவர் ஈடானால இறந்து போயிடுவார். இவர் சாகும்போது ஷிகுமாரு ஆசுமான்னு கத்திட்டு ஓடி வருவான். அது இன்னமும் என் காதலை கேட்டுட்டு இருக்கு. அடுத்ததான் நம்ம பார்க்க போகிறது டான். இவர் தான் சுனாடேவோட எக்ஸு. இவர் சாகும்போது இவருக்கு வயசு 27. அடுத்ததான் நம்ம பார்க்க போகிறது ஜாபுசா. நருட்டோவில் வந்த ஃபஸ்ட்டு வில்லை இவன் தான். ஸோ இவர் சாகும்போது இவருக்கு வயசு 26. அடுத்ததான் நம்ம பார்க்க போகிறது உட்டகட்டா. இவர் தான் 17 ஜிஞ்சுரிக்கு. இவர் பிடிக்கிறதுக்காக பெயினே பெரிய படையோடு வருவான். அந்த மாதிரி பெயின் கையால் சிக்கி 26 வயசுல இறந்துட்டாரு. அடுத்ததான் நம்ம பார்க்க போகிறது இசுனா. இவன் தான் மதராவோட தம்பி. டோபிராம கையால் கத்தி குத்துப்பட்டு 24வது வயசுல இறந்துருவான். அடுத்ததாக இருக்கிறது குஷினா. இவங்க தான் நருட்டோட அம்மா. 9 டெயில்ஸ்னால இறந்துருப்பாங்க. இவங்க சாகும்போது இவங்களுக்கு வயசு 24. அம்மாவை பார்த்துட்டோம். இப்போ அப்பாவை பார்க்கணும்ல. நருட்டோட அப்பா மினாட்டோ. இவர் சாகும்போது இவருக்கும் வயசு 24. அடுத்ததாக நம்ம பார்க்க போகிறது ஹீடான். யாராலையுமே கொல்ல முடியாதுன்றவனை ஷிக்குமார் பயங்கரமாக ஸ்கெட்சை போட்டு சாவடிப்பான். ஸோ அந்த மாதிரி இவன் சாகும்போது இவனுக்கு வயசு 22. அடுத்ததாக நம்ம பார்க்க போகிறது இட்டாச்சி உச்சியா. 13 வயசுல கிளானியே கொன்னா. ஒருத்தனை மட்டும் மிச்சம் வச்சான். கடைசியில் அவன் பெருசாக வளர்ந்து வந்து இவனை கொண்டுட்டான். நான் சாஸ்கேவை பற்றி தான் சொல்லிட்டு இருக்கேன். ஆனாலும் இட்டாச்சி சாஸ்கே கூட சண்டை போடும் போது தான் செத்து இருப்பான். ஆனால் சாஸ்கேனால செத்துருக்க மாட்டான். அந்த மாதிரி இவன் சாகும்போது இவனுக்கு வயசு 21. அடுத்ததான் நம்ம பார்க்க போகிறது டெய்டரா. சாஸ்கேவை கொல்லணுன்றதுக்காக அவனே ஒரு மனித வெடிகுண்ட மாதிரி வெடித்து செதறி சாஸ்கேவை கொண்டுட்டோன்னு நினச்சி இவனும் சந்தோஷமாக 19வது வயசுல இறந்துருப்பான். இதில் சோகம் என்னன்னா அந்த வெடி விபத்தில் சிக்கி சாஸ்கே இறந்துருக்க மாட்டான். அடுத்ததான் நம்ம பார்க்க போகிறது நெஜி. நருட்டோவை காப்பாற்றுறதுக்காக ஹினாட்டா குறுக்க வந்திருப்பா. ஹினாட்டாவை காப்பாற்றுறதுக்காக நெஜி குறுக்க வந்து கடைசியில் அவன் அந்த அட்டாக்கை வாங்கிட்டு இறந்து போயிருப்பான். அந்த மாதிரி இவன் சாகும்போது இவனுக்கு வயசு 18. அடுத்து நம்ம பார்க்க போகிறது யாய்க்கோ. இவன் தான் அக்காட்சிக்கையவே உருவாக்கியிருப்பான். ஆனால் பல பேரோட சதினால இவனோட விதி 15 வயசுலேயே முடிஞ்சிருச்சு. அடுத்து நம்ம பார்க்க போகிறது ஹாக்கு. சாபுசாவுக்கு எவ்வளோ லாயலாக இருக்க முடியுமோ அந்தளவுக்கு லாயலாக இருந்தான். கக்காசி சாபுசாவை கொள்ள சிடோரியை கொண்டுட்டு வரும்போது குறுக்கு இவன் வந்து மாட்டிப்பான். ஸோ அந்த மாதிரி இவன் மாட்டிக்கிட்டு 15 வயசுலேயே இறந்துட்டான்.
அடுத்ததான் நம்ம பார்க்க போகிறது கிமிமாரு. அவனுக்கு ஹார்ட் பீட் லேப்டாப் அடிக்காது. ஒரோச்சுமாரும் தான் அடிக்கும். அந்த அளவுக்கு ஒரோச்சுமாரு மேலே ஒரு வெறியாக இருப்பான். ஆனால் இவனுமே 15 வயசில் இறந்துட்டான். நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது நாகிகோ ரிவரில் குதிச்சு இறந்து போன ஒருத்தனை பற்றி தான். யாரை பற்றி பேசுகிறேன்னு தெரிஞ்சால் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். வேறு யாரும் ஷீஷி உச்சியா தான். இவன் சாகும்போது இவனுக்கு வயசு 14. கடைசியாக இருக்கிறது இந்த லிஸ்ட்டில் நவாக்கி, சுனாடேவோட தம்பி. சும்மா இல்லாமல் வேடிக்கை பார்க்குறன்ட்டு போயிட்டு வெடித்து சதறி செத்து போயிடுவான். அந்த மாதிரி இவன் சாகும்போது அவனுக்கு வயசு 12. இந்த லிஸ்ட்டில் இருக்கிறதுலே இவன் தான் ரொம்ப யங் ஏஜில் இறந்து போனது. இதோட இந்த வீடியோ முடியுது கைஸ். இந்த வீடியோ பிடிச்சிருக்கா? இந்த ஒரு வீடியோ நிறைய போடலான்னா சொல்லுங்கள் மறக்காமல் கமெண்ட்டில். ஓகே, நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். டாடா, பை பாய்.